மேகம் கருக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்கிறதே. அன்பான வியூவர்ஸுக்கு அழகான வணக்கங்களை கூறிக்கொண்டு லெட்ஸ் வெல்கம் டு த ஷோ அலப்பர் அம்பேர் வித் அருண் விஜய். என்னப்பா 2 மேட்ச்சில் வந்து நீ சொன்ன ப்ரொடக்ஷன்லாம் கரெக்டாக நடந்தது. எஸ், ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கொல்கத்தா ரைட் ரைடர்ஸ் தப்பிச்சிட்டாங்க, மழைனால நின்றுச்சு மேட்ச்சு. ஸோ வந்து நேற்று நடந்த மேட்ச் தான் வெறித்தனம். அது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை பொழந்து எடுத்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விக்கெட்டுக்கு 150 ரன் வெறும் 11 ஓவரில். மேட்ச்னால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே தான் மேட்ச் ஆரம்பிச்சுது. அதுவும் வைபவ் சூரியவம்சி யஷ்வால்லாம் பூம்ரா பாலை கூட மதிக்காமல் நாங்கள் அடிப்போம் சிக்ஸர்கள் அப்படின்ற மாதிரி அடித்து வெளுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ என்னங்க, பழைய டீமெல்லாம் ஏதோ பரம்பரைங்க, அவங்க எல்லாரும் டேபிள் கடைசியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் போயிட்டுருக்கு. பார்ப்போம் கம்பேக் கொடுப்பாங்களான்னு பொறுத்து இருந்து பார்த்துப்போம்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு மேட்சை யாருப்பா ஜெயிப்பா வரும் ப்ரடிக்ஷனை போடு. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாத்தையும் சொல்லுப்பா. யாருக்குப்பா மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்மபுரி கேபிட்டல்ஸுக்கும் கோரிபாளையம் டைட்டன்ஸுக்கும் தான். ஸோ தர்மபுரி கேபிட்டல்ஸான டிசிக்கும் கோரிபாளையம் டைட்டன்ஸான குஜராத் டைட்டன்ஸுக்கும் தான் மேட்ச்சு. இந்த 2 மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறா? மேட்ச் நடக்க போகிறது டெல்லி. ஸோ டெல்லியை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னா ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுல் காந்தாரா ஸ்டெப்லாம் போன சீசனில் போட்டு ஒரு 100 கீரெலாம் அடித்தா அப்படி இந்த சீசனில் வந்து டபுள் டிஜிட் தாண்டதுக்கே முக்ரா அப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பத்தூன் நிசாங்கா அவரும் பெருசாக ஜொலிக்கில் வந்ததுலேருந்து. ஸோ வந்து பெரிய அவர்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஒரு ஸ்கோரை வந்து மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது வந்து சமீர் ரிஸ்வி. ஸோ சமீர் ரிஸ்வி வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனத்தின் உச்சமாக ஆடிக்கிட்டு இருக்கார், ப்ரைம் ஃபார்மில் இருக்கார். அது போன சீசனில் கடைசி மேட்ச் வந்து ஒரு 50யோடு முடிச்சார். அப்படியே கண்டினியூ பண்ணி ஆடின எல்லா மேட்சும் ஆஃப் செஞ்சுரியை போட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்லேயும் வந்து சிறப்பாக பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கோட கேப்டனை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நேரத்தில் யார் ரொட்டீன் பண்ணி போடணுமோ அந்த ஆளை வந்து போட்டு விட்டுருவோம்யா நாங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஆர்டரும் ஒரு ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டராக ஸ்டப்ஸ் அவங்கலாம் இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து போலிங்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிடி. ஸோ வந்து அவர் இங்கிடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக போடக்கூடியவர் அவர் இருக்கா. அப்படி ஸ்பின்னுக்கு வந்து அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது நட்ராஜன் இருக்கா. அப்படி இவங்கெல்லாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி இங்கே தோற்று போகும், ஸ்டாக்கு இவங்கெல்லாம் இருக்கும்போது நாங்களாம் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கத்தானே செய்வோம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க அட்வான்டேஜ். மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் ஓப்பனிங் கேஎல் ராகுல் மட்டும் பத்தும் நிசாங்காவும் நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தாங்கன்னா டிசிக்கு இன்னுமே நல்ல ஸ்கோர் வர வாய்ப்பு இருக்குது. அப்படியே ஜிடி பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ என்ன வேணால் சொல்லு, நான் இப்படித்தான் ஆடுவேன் சுமன் கில் அப்படின்னு சொல்லக்கூடிய கேப்டன் சுமன் கில் ஓப்பனிங்கு. ஏப்பா பீட்டர்சன் மாதிரி ஆடிட்டு இருக்கியாப்பா, சாய் சுதர்சன் ஏன்ப்பா இப்போ ஆடுறதே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் 2 மேட்சுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சாய் சுதர்ஷன் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் காம்போ அப்படியே சூடு பிடிச்சிச்சுன்னா ஸ்டாப் பண்ணவே முடியாதுன்ற காம்போனா. ஆனால் சூடு பிடிக்க தான் லேட் ஆகுது. இந்த மேட்ச் பிடிக்குமான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு அப்படியே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாட்டில், அதாவது தமிழ்நாடு சிஎஸ்கே டீமில் கூட இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஜிடியில் தான் அதிகம். ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர், சாய் சுதர்ஷன், சாய் கிஷோர் ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டாளமே இருக்குது. போன சீசனில் இந்த பட்டாளம் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது. இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் பேக் ஃபார் ஜிடி. ஸோ போலிங்கை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா, சிராஜான், டியூட்டி சார், ரபாடா இவங்கெல்லாம் ஒரு நல்ல போலிங் காம்பினேஷன். ரஷீத் கான் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இது வரைக்கும் அவங்க வந்து ஃபார்முக்கு வராது தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். யாரோ ஒருத்தர் மட்டும் தான் ஜொலிக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து போலிங்கில் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் தான் ஜிடி கொடுப்பேன். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் தாங்க நாங்கள். ஆனால் எங்களுக்கு வரமாட்டேங்குது. அந்த யாரோ ஒரு ஆள் சொதப்பிடுறாங்க, ஒரு ஆள் மட்டும் தான் நல்லா போடுறாங்க. யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாலும் நாங்கள் மேட்சை இழுத்துட்டு கொண்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லக்கூடிய டீமாக தான் ஜிடி இருக்குது. ஸோ அப்படியே வந்து 2 பக்கமும் பர்சன்டேஜை போட்டு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் சமீர் ரிஸ்வி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் ஃபார்மில் இருக்குது. போலிங்லேயுமே எல்லோரும் டீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா போடுறது பிரமாதமாக போடுறாங்கன்னு சொல்லாட்டி கூட மோசமாக போடுற ஆட்களே எங்கள் கிட்டே கிடையாதுங்கன்ற அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலிங் யூனிட்டை வச்சுருக்காங்க டிசி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 55% அவங்களுக்கு கொடுத்துட்டு 45 ஜிடி கொடுப்பேன். ஏன்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. மிடில் ஆர்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் பட்லராக இருக்கட்டும், இன்னுமேல் வந்த பிற ஷாருக் கான் அவங்களா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், பெரிய ஸ்கோர்களை அடிக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக். போலிங்கை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருத்தர் தான் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும், இல்லை அந்த டைமில் வேறு யாராக இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் வரவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண விதமாக வந்து பார்த்திங்கன்னா யாரும் பண்ணுறதில்ல. போன ஓவரில் நீங்கள் 6 ரன் தான் கொடுக்கல, இந்த ஓவரில் நான் 26 ரன் கொடுக்குறேன் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் போலிங் போகிறாங்க. அது பெரிய மைனஸ். ஸோ அதனால 45. ஸோ இந்த மேட்சை ஜெயிக்க போகிறது டிசி தான் அப்படின்றது எங்களோட ப்ரெடிக்ஷன். இதை நம்பி கண்ட ஆப்பில் காசு போட்டிங்கன்னா கம்பெனி பொறுப்பு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பரிதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.